ரொம்ப அதீதமான செக்யூரிட்டி கேரண்டியை விரும்புகிறவங்க போஸ்ட் ஆஃபீஸு சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமு அல்லது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI பாண்டுன்னு சொல்கிறேன் இல்லையா, அதுவும் எகைன் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அது மாதிரி திட்டங்களில் போய்க்கிறது நல்லது. இல்லை கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க முடியும் என்னையால் அப்படின்னாங்கன்னா அப்புறம் பேங்க்கு வரலாம். லிக்விடிட்டி, எனக்கு அவசர தேவைக்கு நான் உடனே போய் எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும், வீட்டுக்கு பக்கத்தில் பிரான்ச் இருக்குது, அதெல்லாம் நம்ம பேங்கை தான் கன்சிடர் பண்ணணும். பேங்க்கும் அதுக்காக இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் எந்த பேங்கையும் திவாலாக விடுறது இல்லை. திவாலா அப்படி ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் கூட ரீட்டைல் டெபாசிட்டர்ஸுக்கு பணம் உறுதியாக கிடைக்கிற மாதிரி வழி பண்ணிடுறாங்க. இன்னொரு பேங்கோட இணைச்சு அது மாதிரிலாம் வழி பண்ணிடுறாங்க. சார், இப்போ நீங்கள் சொல்லும் போதே ஒரு விஷயம், அதாவது பெரிய பேங்க்ஸ் FDக்கு ஒரு 6.5லேருந்து 7% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லாம் ஒரு 8 to 9% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ நம்ம பேங்க்ஸ்ன்னு பார்க்கும்போது பெரிய பெரிய பேங்க் தான் மக்கள் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் எப்படி 8 to 9% கொடுக்குறாங்க? ஏன்னா பெரிய பேங்க்ஸே 6.5 போது ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ்க்கு எப்படி பாசிபிளாக இருக்குது? எப்படி சாத்தியப்படுது? இல்லை, என்னென்னா இப்போ நான் நாட்டிலே பெரிய ஆள்னு வச்சுங்க. நான் நாட்டில் பெரிய ஆள்னா எல்லாரும் என்னை நம்பி கொண்டாந்து கடன் தர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா நான் இத்தனை வருஷமாக இருந்திருக்கேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, HDFC பேங்க், ICICI பேங்க் அல்லது பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, இவங்கெல்லாம் 100 வருஷமா இருக்காங்க, 150 வருஷமா இருக்காங்க. ஸோ அது அரசாங்கமும் பின்புலத்தில் இருக்கு அப்படிங்கிற கூடிய ஒரு நம்பிக்கை.